எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. எழில் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார் கண்ணிலையும் வந்து படக்கூடாது, முக்கியமாக வந்து சுடர் கண்ணில் படவே கூடாதுங்கிற மாதிரி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எழில் ஒரு பக்கம் வந்து இங்கிட்டு அங்கிட்டும் வந்து குடுகுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, தமிழ் கண்ணில் வந்து படக்கூடாது. சரி, கீழே போய் செல்வி கையால் காஃபி குடிப்போம்னு சொல்லிட்டு மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. கிச்சனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சுடர் தான் வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவ கண்ணில் பட்டா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி குடுகுன்னு மாடிக்கு வந்து வந்துடுறாங்க. அவங்க ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு வெளியில் கேஷுவலாக வந்து வெளில வரலான் இருக்காங்க. இன்றைக்கி அவள் கண்ணில் மட்டும் படாமல் நம்ம எஸ்கேப் ஆகிட்டா போதும், நாளைக்கு இந்த விஷயத்தையே மறந்துடுவா, இதுதானே சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரப்போ கவின் மட்டும் பாட்டு பாடிட்டே வராங்க. சுடர் கையில் சிக்கிடவே கூடாது, அவள் வந்து நமக்கு பால் கொடுத்துருவா, பால்லாம் குடிக்க முடியுமா, பால் வெள்ளையா கேவலமாக இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கவினை ஆப்போசிட்டில் பார்த்தா டேடி இருக்கிறதா பார்த்துட்றாங்க. நம்ம கவினை அச்சச்சோ அப்பா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சீவலி, இந்த பக்கம் பார்த்தா செதறல் பெருசா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கவினை திடீர்னு வந்து இறங்கலான்னு பார்க்குறாங்க. நம்ம எழில் இறங்கும் போது என்ன பிரச்சனைனா, தமிழ் வர குரல் வந்து கேட்டுருது. டே கவின் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எழிலுக்கு வந்துச்சே பாருங்க பாட்டம். திடீர்னு வந்து குடுகுடுன்னு வந்து உள்ளே வந்து போகிறாங்க. நம்ம கேவலமாக ஓடுறத பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் கவினை. கவினை என்னடா ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்திருக்கு, அதனால தான் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா மாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. அச்சச்சோ, நம்ம சோபாக்கு பின்னாடி ஒளிஞ்சிருவோம், அப்பா தான் ரூம்குள்ளே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சோபாக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிருக்காங்க. பால் எடுத்துகிட்டு வந்து தமிழ் வந்து மாசாக வந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சுடர். கவினை இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கியா? நான் கவினை இங்கே பார்க்கவே இல்லை, யாரும் கவினை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவள் போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கவினை மாட்டினியா, ஏண்டா உன்ன மாதிரி சேட்டை பண்ணிட்டு தானடா சின்ன வயசில் நானும் இருந்திருப்பேன், நீ எப்படியெல்லாம் குறும்புத்தனம் பண்ணுவேன்னு தெரியாதா, பால் குடிச்சு தான் ஆகணுமா, அவசியம் நீ பால் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூம் முன்னாடி எழில் வந்து போயிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கதவை வந்து திறந்து பார்க்குறாங்க. ஐயையோ, என்னடா இது, ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு பயந்துட்டு வர மாதிரிலடா இருக்குது, இதெல்லாம் எழில் உனக்கு தேவையா, எவ்வளோ கெத்தாக மாசாக இருந்த, இந்த அசிங்கம் அவமரியாதை இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எழில் கவினை கூட்டிகிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. நம்ம சுடர் இந்த ஒரு கப் பால் ஃபுல்லாக நீ குடிச்சு தான் ஆகணுன்னொன்னே, அவசியம் குடிக்கணுமா, எனக்கு தான் பாலே பிடிக்காதே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கப்ப ராமையா வந்து வெளில வந்து நிற்கிறாங்க. என்னது காலையிலேருந்து சார் வந்து தினசாவே நின்றுட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ராமையா என்னாச்சு ராமையா அப்படின்னு சொல்லும்போது சுடர் வந்து குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வர மாதிரி தெரிஞ்சோன்னு வந்து திடீர்னு உள்ளே வந்து ஓடிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் யாரை பார்த்து பயந்து ஓடுறாரு, ஒன்றும் புரியலையே, பசங்களை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தானே இருக்குன்னு ராமையா வந்து யோசிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, குடுகுன்னு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எழில் காலையிலேருந்து பண்ண அட்ராசிட்டி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சுடர். திருப்பி மாடியில் வந்து ஏறி வராங்க. என்னது இவன் வந்துட்டா, சார் எனக்கு பயந்து தானே சார் போனீங்க, என்னடா அது இப்படி ஒரு அசிங்கம் வந்துருச்சு, இதெல்லாம் உனக்கு தேவையா எழில், நான்லாம் எதுவும் தப்பாக நினைக்கல சார், என்ன தானே சார் தேடினீங்க, நான்லாம் ஒன்று தேடவே இல்லை, நானும் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு தான் இருந்தேன். கவினுக்கு நான் கிளாஸில் பால் எடுத்துகிட்டு வரப்போ நீங்கள் டோர் வழியாக நின்னதையும் பார்த்தேன், காலையில் கீழே இறங்கி வந்தப்போ என்னை கிச்சனில் இருக்கிறத பார்த்தோன்னே வந்து நீங்கள் குடுகுடுன்னு ஓடினதையும் பார்த்தேன். அப்படியெல்லாம் இல்லை, சினிமா சில்லித்தனமாக யோசிக்காதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் குழந்தைங்களாம் வந்து ஹோம்ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பேனா வந்து காணுங்கிற மாதிரி காவியா வந்து பேசுகிறாங்க. ஏன் பேனா இவன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி கவின் மேலே வந்து நீ தானடா எடுத்த அப்படின்னு சொல்லி காவியா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல அதெல்லாம் இல்லை, நான்லாம் எடுக்கவே இல்லை, இவன் பொய் சொல்கிறான், இவன் என் பேனாவை திருடிட்டான், திருடுனது நானா, இது என்னோட பேனா பாத்தியா கவின் எழுதியிருக்கு, நீ தான் வந்து பயந்தாங்குழி லிஃப்ட்டில் மாற்றிக்கிட்டு ரொம்ப பயந்திய, அது மாதிரி நினச்சியா என்ன, நான் திருடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது காவியா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சுடர் வந்து சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல பசங்களா எல்லோரும் ஒத்துமையாக தானே இருக்கணும், காவியாவுக்கு எதுவும் பிரச்சனைனா நீ கவலைப்பட மாட்டியா, இல்லை உனக்கு ஏதாவது பிரச்சனைனா காவியம் வந்து கவலைப்பட மாட்டாளா, ஒருத்தவங்களால முடியல அவங்க இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ரொம்ப வந்து சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமாக வந்து திருப்புறம்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மனோகரி வராங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பசங்களா நாளைக்கு என்ன வெளியில் எங்கேயும் போகிறீங்களா, நாளைக்கு லீவு தானே, நாளைக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து பார்த்துக்கலாம், அவங்க அப்பாட்ட எதுவும் பேசி பர்மிஷன் வாங்கி தரேன், என்னது சந்தோஷத்தில் எங்கே போகணும் ஏது போகணும் சுத்தமாக தெரியலையே, எங்கே போகலாங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஏதோ ஒரு தீம் பார்க்கு பேர் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல மனோகரி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர், நாங்கள் அங்கேயே போயிட்டு வந்துடலாம், இருந்தாலும் அப்பாலாம் பெர்மிஷன் தர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பசங்களாம் அபிலேருந்து எல்லாரும் நான் வாங்கி தரேன்ப்பா,
அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழில வந்து கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு தான் மனோகரி வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் ஹோம்ஒர்க்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், தீம் பார்க் போயிட்டு ஜாலியாக நாளைக்கு இருக்க போகிறோம், எங்களுக்கு எந்த வகையிலும் பிரச்சனையே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட ஹாப்பியில் வந்து குழந்தைங்களாம் வந்து அடுத்த சீனில் வந்து மாயாஜலமாக நோட்டோட வந்து மறைஞ்சிட்டாங்க. குழந்தைங்களா இதுங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியலையே நம்ம எழிலுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எழிலையும் நாளைக்கு தீம் பார்க்கு கண்டிப்பாக வர சொல்லணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் ஒரு பக்கம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மனோகரி வந்து கேவலமாக திட்டமிட்டு இருக்காங்க வீட்டு வேலைக்காரி கூட செல்வி கூட. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனோகரி குழந்தைங்கள தீம் பார்க்குக்கு வந்து தனித்தனியாக கூட்டிகிட்டு போகணும், நம்ம தமிழ் அவன் மேலே வந்து ஏதாவது பழி போடணும், குழந்தைய பத்திரமா பார்த்துக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி எழிலுக்கு லைட்டாக சந்தேகத்தை கிளப்பி விட்டால் போதும், நிச்சயம் எழில் வந்து துரத்தி விட்டுருவான் நம்ம தமிழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அதுக்கு முதல்ல வந்து எல் சார் வந்து தீம் பார்க் போகிறதுக்கெல்லாம் பர்மிஷன் தரணும்ல. ஆமால, அது மிகப்பெரிய டாஸ்க் ஆச்சேன்ஸுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க நம்ம எழில் முன்னாடி மனோகரி. எனக்கு ஒன்று தோணுது, அதை நீ தப்பாக தான் புரிஞ்சுப்பியா சரியாக புரிஞ்சுப்பியா எனக்கு தெரில, ஆனால் நான் ரொம்ப போராடணும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு உனக்கு? பசங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அது உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம தானே குழந்தைங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கணும். லிஃப்ட்டில் மாற்றின விதமாக இருக்கட்டும், இந்துமதி போனதுக்கப்புறம் யாருமே வந்து சரியில்லைப்பா. வீட்டில் எல்லோரும் வந்து தன்னந்தனியாக இறுக்கமாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களோட உலகம்னு பார்த்தா மொட்டை மாடி மட்டும்தான். தயவு செஞ்சு எங்கேயாவது வெளில கூட்டிகிட்டு போகலாமா, பிக்னிக் மாதிரி? ஒன்று வந்து எங்கே போகிறது, நானும் பிஸியாக இருக்கேன், நீயும் பிஸியாக இருக்கேன், நம்ம 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம் அப்படின்னு சொல்லி மனோகரியும் பேசுகிறாங்க. அதான் கேர்டேக்கர்னு ஒருத்தர் இருக்காளே, அவள் தான் குழந்தைங்க மேலே அன்பா பாசமாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எனக்கு அம்மா மாதிரி தமிழ் எங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்கிற மாதிரி காவியா, அபி, அஞ்சலி பாப்பா எல்லாரும் வந்து சொன்னதை வந்து எழில் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. கேர்டேக்கர் ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு பாட்டி வந்து சொன்னதையும் எழில் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அம்மா மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க, குழந்தைங்க மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க, அப்போனா தமிழே வந்து தனித்தனியாக கூட்டிகிட்டு வரட்டுங்கிற மாதிரி தான் மனோகரிகிட்ட சொல்கிறாங்க. அப்பாடா, இவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக வந்து தலைகீழ நின்று தண்ணி குடிக்கணும்னு நினச்சோம். பரவாயில்ல, ஏதோ ஒன்று நமக்கு சாமர்த்தியமாக வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மனோகரி ஸ்வீட்டிஸ் வேலைக்காரி செல்விக்கிட்ட வந்து திட்டம் போடுறாங்க. எப்படி இருந்தாலும் தமிழ் நாளைக்கு தன்னந்தனியாக தான் கூட்டிகிட்டு போவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினப்பா. ஆனால் குழந்தைங்க மிஸ் ஆகிடுச்சா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாயிடும் கண்டிப்பாக. அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலை நிச்சயம் கேர்டேக்கர் வேலைக்கு சீட்டை கழிச்சு வீட்டை விட்டு துரத்திடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி ஒரு பக்கம் எழில் மாட்டுக்கு நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க மொட்டை மாடி பக்கத்தில். அப்பன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து வராங்க. சார், உங்கள்கிட்ட கொஞ்சம் ரகசியமாக ஒரு விஷயம் வந்து கேட்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இவர்கிட்ட நம்ம பேசாத அளவுக்கு மூஞ்சி கொடுக்காத அளவுக்கு நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் என்ன வேணும் சார், மூஞ்சியை பார்த்து பேசலாம், காலையிலேயே தான் பேசியாச்சுல. சரி, நாளைக்கு தீம் பார்க் போகிறோம், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு மனோகரி மேடம் வந்து சொன்னாங்க, உண்மையா? பரவாயில்ல, உனக்கும் மூளை வந்து வேலை செய்யுது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்கணும். சார், குழந்தைய பார்த்துக்கிறப்ப 4 கருணர்லையும் எப்படி வேணால் ஆகலாம் சார், நான் உஷாராக தான் இருப்பேன். ஓகே, நீங்களும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நாளாக வரல, நான் தான் பெர்மிஷன் கொடுத்துட்டல. நாளைக்கு எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது, அந்த இதுலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சூடர், என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களை பார்த்தா இங்கேயும் அங்கேயும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அதுவே உங்களுக்கு நல்லா தெரியும். தீம் பார்க்கில் நீங்கள் எப்படி அன்பா பாசமாக இருக்கீங்கன்னு எல்லாமே தெரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். நீங்கள் வராமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கணும்னா என்னமோ ஒன்று சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க, அதெல்லாம் என்ன நான் வீட்டில் நான் சொன்னேன்னா என்ன? அப்படியெல்லாம் இல்லையே, என்ன மிரட்டுறியா? குழந்தைங்க கூட டைம் பண்ணுங்க சார் எனக்காக அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட ஒரே டார்ச்சராக போச்சு. சரி, நாளைக்கு நான் தீம் பார்க் வரேங்கிற மாதிரி பேசுகிறாங்க.